இன்றைக்கி நேர்த்திக்குள்ள கண்டினியூஷன் ஆட்டு பொய் எப்படி பேசாமல் இருக்குது அப்படின்னு. பொய் பேச எப்போ சுச்சுவேஷன் வரும்னா, ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியல அப்படிங்கிற நிலைமையில் பொய் பேச தோணும். நான் ஒரு ஆளுக்கு 1 லட்ச ரூபா இந்த வாரம் கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், ஆனால் என்கிட்ட காசு இல்லை. அதை வந்து அட்மிட் பண்ணால் சான்சஸ் ஆர் வெரி ஹை. அவன் திட்டலாம், பேசலாம், அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் ஆஃப்டர் சம் டைம் யூ வில் கெட் பீஸ் ஆஃப் மைண்ட். அதே இது பொய் பேசும்போது முதல்ல வந்து சரியாயிடும், ஆனால் லாங் ரன்னில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவது இது பார்த்தோன்னா, பொய் வந்து ட்ராக்ஸ் மெயின்டெனன்ஸ். இப்போ ஒரு ஆள்கிட்ட என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்ம ட்ராக் வைக்கணும். உண்மை அப்படி கிடையாது, எப்போனாலும் அதே இதை மெயின்டைன் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக வந்து சில நேரம் யார்கிட்டயா பேசும்போது, எஸ்பெஷலி அப்ரிஷியேட் பண்ணும்போது, கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மாதிரி கொஞ்சம் வந்து தூக்கி சொல்லலாம். அது வந்து பொய் சொல்கிறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய எம்ப்ளாயியை நான் சொல்கிறேன், இவற்றை ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையை முடித்தது மாதிரி தான். ஸோ மேபி ஒரு 80% 90% இருக்கும். ஆனால் அதை கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி சொல்லும்போது பீப்புள் ஃபீல் குட். ஓகே, அதனால் சங்க காலத்தில் இருக்கட்டும், ஏதாவது இதில் பார்த்தோம்னா எல்லாத்துலேயும் லிஸ்ட்டில் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லுவாங்க. தட் இஸ் கம்ப்ளீட்லி குட். அது எப்போன்னா, ஒரு ஆளை அப்ரிஷியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், லிட்டில் மிகைப்படுத்தல் வந்து கொஞ்சம் நல்லது. இந்த 3ஐயும் சொல்லி உண்மையை பேசுவோம் அப்படின்னு சொல்லி டுடே செஷன்